ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவே, மனித உருவில் தோன்றி எங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்து மனிதர்கள் எவ்வாறு தங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று காண்பித்த உமது வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுகிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு இயேசு இந்த உலகத்தில் பிறப்பார் என்று விளக்குகிறது. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று கூறுகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், கபிரியேல் தூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்று கூறுகிறார். மேலும் இயேசு கிறிஸ்து எவ்வாறு இருப்பார் என்பதை விளக்குகிறது. இதோ, கருவுற்று ஒரு ஆண் மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் என்றும், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்றும் கூறுகிறது. மரியாள் ஆண்டவரின் வார்த்தைக்கு அடிபணிந்தார். கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா நிகழ்வுகளையும் கடவுளிடத்திலே ஒப்பு கொடுப்போம். இன்பங்களாக இருந்தாலும் துன்பங்களாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் கடவுள் நம் வாழ்க்கையை பார்த்து கொள்வார். அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை என்று நம்புவோம். கடவுளில் நம்பிக்கை வைத்தால் நமக்கு எல்லாம் நடக்கும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித டோமினிக் செலிஸ் துறவற மடத்தை கட்டியவர், பல உதவிகளை செய்தவர், கடவுளிடமிருந்து பல அற்புதங்களை பெற்றுக் கொடுத்தவர்.